சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வாரம் 2 தமிழ் படங்கள் வெளியாயிருக்கு. லால் சலாம் அண்ட் லவ்வர். இந்த ரிவ்யூ வீடியோவில் நம்ம லால் சலாம் படத்தை முதல்ல பார்த்துடலாம். 3 அப்புறம் வைராஜாவை உள்ளிட்ட படங்களை இயக்கி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தன்னுடைய அடுத்த படத்தை இயக்கியிருக்காங்க. இதில் அவரோட அப்பாவான ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்பியரன்ஸில் வந்திருக்காரு. இந்த 2 ஃபேக்டருமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு விஷ்ணு விஷால் அண்ட் விக்ராந்த் 2 கிரிக்கெட் ஆட தெரிந்த நடிகர்கள் இதில் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் என்ன சொல்ல வருது, படமாக எப்படி இருந்துச்சு, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். லால் சலாம் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தா 2 கிராமம் இருக்குது. அதில் ஒன்றில் ஹிந்துஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க, ஒரு பிரதானமாக இருக்காங்க. இன்னொரு ஊரில் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. 2 ஊருக்குமே ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது, ஒவ்வொரு கிரிக்கெட் டீம் இருக்குது. அந்த 2 கிரிக்கெட் டீமுமே ஒரு ரைவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. அவங்க 2 இடத்துக்குள்ளே நடக்கிற மேட்ச் எப்போவுமே அனல் பறக்கும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் ரேஞ்சுக்கு ஒரு பில்டப் பண்ணுறாங்க. ஸோ அப்படி நடக்கிற ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு பெரிய கலவரம் வெடிச்சிருது. 2 ஊருக்கும் பெரிய அடிதடி ஆயிடுது. இந்த மத கலவரத்தை தாண்டி இந்த 2 ஊர் மக்களும் எப்படி மீண்டு வந்தாங்க, எப்படி மதங்களை தாண்டி மனிதமே பெருசு அப்படிங்கிறத உணர வச்சாங்க அப்படிங்கிறதா இந்த லால் சலாம் படத்தோட ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன். படத்தில் யாரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். விஷ்ணு விஷால் ஒரு கிரிக்கெட்டராகவே இந்த படத்தில் வராரு. அதாவது ஊரில் கிரிக்கெட் ஆடுற ஒரு இளைஞனாக வராரு. தன்னோட அந்த திரு அப்படிங்கிற கேரக்டரை ரொம்ப சிறப்பாகவே உள்வாங்கி நடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த படமே மொத்தமாகவே எடுத்துக்கிட்டால் விஷ்ணு விஷால் தான் ஒரு பிரதானமான ஒரு கதையின் நாயகனாகவே நமக்கு தெரியாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் மொத்த படமே அவரோட ஒரு ரிடம்ஷன் ஆர்க், அவரோட பயணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு முடிவு அவர் எடுக்கிறாரு, அந்த முடிவு தப்பாக போயிடுது, அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறத நோக்கி போறாரு. அப்படிங்கிற மாதிரி அவரோட கேரக்டர் ரொம்ப சிறப்பாகவே ஒரு ஃப்ளாலஸாக எழுதப்பட்டிருக்கு. அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிறப்பான நடிப்பை விஷ்ணு விஷால் வழங்கியிருக்காரு. அண்ட் 2வது நாயகனாக வர விக்ராந்த், அவரோட கேரக்டருமே ஓரளவு விஷ்ணு விஷால் கம்பேர் பண்ணும்போது ஓரளவு கொஞ்சம் டவுன் பிளே பண்ணி எழுதப்பட்டிருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவர் எந்த விதத்துலையும் குறை வைக்கல. ஒரு கிரிக்கெட்டராக தன்னால் ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நடிப்புலையும் ஓரளவு நல்லாவே மெச்சூர்டாக நடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் வர செந்தில், தம்பிராமையா, மூனா ரமேஷ் சொல்லிட்டவங்க அவங்களும் அந்த கேரக்டருக்கு உண்டான நியாயத்தை செஞ்சுருக்காங்க. குறிப்பாக செந்தில் கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் சரி, அவரோட அந்த டயலாக் சொல்லிட்டு அவரோட மேனரிசம், பாடி லாங்குவேஜ் எல்லாமே சரி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. செந்தில் அவர்களே அந்த பெரிய ஸ்க்ரீனில் ரொம்ப நாள் கழித்து பார்க்குற மாதிரியான ஒரு பிரமிப்பு இருந்துச்சு. அதுக்கு ஒரு மீட்டியான கேரக்டர் அவருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தம்பிராமையா ஆங்காங்கே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் ஃபீல் கொடுத்தாலுமே முடிஞ்சளவு அந்த கேரக்டர் ரொம்ப கன்வின்சிங்காக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நெகட்டிவ் ரோல்ஸில் வர விவேக் பிரசன்னா, போஸ்டர் நந்தகுமார் அந்த ரோல்ஸுக்கு உண்டான வேலையை பண்ணிட்டு போயிருக்காங்க. விவேக் பிரசன்னா அவர் பார்த்தாலே நம்ம ஹேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அந்த ஹேட்டை கொடுத்துட்டே போறாரு. அந்தளவு ஒரு கன்வின்சிங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இவங்களெல்லாம் தாண்டி தன்னோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாலையும், இன்ஃபேக்ட் படம் எப்பெல்லாம் டவுன் ஆகுதோ அப்பெல்லாம் அப்பியர் ஆகி படத்தை காப்பாற்றுற விதத்துலையும் ரஜினிகாந்த் அவர்களோட அந்த மொய்தீன் பாய் கேரக்டர் ரொம்ப ஐகானிக்காகவே இந்த படத்தில் வெளிப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக அந்த கேரக்டருக்கான மாஸ் ப்ரெசன்ஸ், அதாவது ரஜினிகாந்தோட ஃபேன் சர்வீஸுக்கு தேவையான மாஸ் சீன்ஸ் படத்தில் அங்கங்கே இருக்குது. பட் அதை தாண்டி அந்த மொய்தீன் பாய் அப்படிங்கிற கேரக்டரை ஒரு படத்தில் ஒரு அங்கமாக தான் உலாவ விட்டுருக்காங்க. அந்த கதைக்கு தேவைப்பட்டிருக்கு அப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எக்ஸலண்ட் கேமியா அப்பியரன்ஸ் அப்படின்னாலுமே படம் நெடுக அந்த கேரக்டர் வர மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக என்ன சொல்லணும்னா, அது எங்கேயுமே துருத்தலை. அதாவது இவர் இந்த ஒரு ஃபேன் சர்வீஸுக்காக இல்லை ஒரு கமர்ஷியல் வேல்யூக்காக மட்டும் தான் இந்த கேரக்டர் ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இந்த கதைக்கு அப்படி ஒரு கேரக்டர் நிச்சயமாக தேவைப்பட்டிருக்கு. அதுக்குண்டான நியாயத்தை ரஜினிகாந்தும் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். லால் சலாம் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், அதாவது 2 மதங்கள் தொடர்பான விஷயங்கள் அண்டு முக்கியமாக 2 காஸ்ட் தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு ஒரு படத்தில் பேசுகிறாங்க அப்படின்னாலே பாலிடிக்ஸாக என்ன சொல்ல வராங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த வகையில் பார்த்தா இந்த படத்தில் ஓரளவு அந்த விஷயத்த ரொம்ப சென்சிபிளாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 2 மதங்கள் காட்டப்படுது, 2 வெவ்வேறு அணியினர் காட்டப்படுறாங்க. பட் எங்கேயுமே ஒருத்தரை தூக்கி பிடிச்சோ இல்லை ஒருத்தரை கீழே வச்சோ பண்ணாமல் 2 பக்கமும் இருக்கிற பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், 2 பக்கமும் இருக்கிற மனநிலை என்ன, ஒரு கலவரத்தினால அவங்க இன்ஃபேக்ட் ஒரு கலவரத்துக்கு அவங்க 2 தரப்பினும் எப்படி தூண்டப்படுறாங்க, அது மூலமாக யார் ஆதாயம் தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் சினிமாவோட இலக்கணத்தில் தான் அந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த குறிப்பாக 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணி எழுதப்பட்ட ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே பாராட்டத்தக்கது. அந்த வகையில்
டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கவனிக்க வைக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஓவராலா பார்த்தா ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு தேர் திருவிழா பத்தின சீன்ஸ் வருது, அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வருது, அதுல இருந்து அவர் மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மத கலவரம் பின்னணியும் காட்டப்படுது. இதெல்லாமே வந்து ஸ்டோரியில இவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே அடுத்தடுத்த சாப்டரா மூவ் ஆகிறது ரொம்ப ஆர்கானிக்காவே நடந்திருக்கு. அந்த வகையில குறிப்பாக செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன்லேயே ரொம்ப பாசிட்டிவான விஷயமா தான் ஃபீல் ஆச்சு. அந்த அந்த ஒரு விஷயம், அதாவது இவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் ரொம்ப அதை வந்து எங்கேயுமே உறுத்தாமல் கொண்டு போன விதம் ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்ததாக இந்த கதைக்களம் அப்படிங்கிறது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகலாம். என்ன அப்படின்னா, ஹிந்துஸ் அதிகமாக இருக்கிற ஊர், அந்த ஊரில் ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது, அதில் வெறும் ஹிந்துஸ் மட்டும்தான் ஆடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிற ஊர், அதில் ஒரு கிரிக்கெட் டீம், அதில் முஸ்லீம்ஸ் மட்டும்தான் ஆடுறாங்க அப்படிங்கிறது. இந்த விஷயங்கள், இந்த இரண்டு எக்ஸ்ட்ரீமுமே தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு யோசிச்சா ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த வரலாற்று, தமிழக வரலாற்றில் இந்த மாதிரி எந்த ஊர்லேயுமே பிரிஞ்சு ஆடுறதில்லை அப்படிங்கிறது ஒரு வாதமாக வைக்கலாம். பட் இந்த விஷயம், இந்த ஒரு ஃபிக்ஷனல் அக்கௌண்ட் மூலமாக டைரக்டர் என்ன சொல்ல வராங்க, அந்த இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த நெகட்டிவ், அதாவது இந்த இது வந்து நிதர்சனமே இல்லையே, இது இந்த மாதிரி இந்த ஊரில் நடக்கிறதே இல்லையே அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை ஒதுக்கி வச்சுட்டு இந்த பாசிட்டிவான விஷயம், அது மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அந்த இன்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹானஸ்டான ஒன்றாக தான் இருந்துச்சு. அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவாகவும் மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக அந்த டெக்னிக்கல் ஃப்ரண்ட், ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அவரோட அந்த ஒர்க்கே வந்து கை கொடுக்கல அப்படின்னாலுமே செகண்ட் ஹாஃபில் அதுக்கு ஈடு பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காரு. குறிப்பாக அந்த சாங்ஸ் விஷயத்துலையும் நல்ல ஒரு எஃபர்ட்டை போட்டிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். தேர் திருவிழா சாங் ஆல்ரெடி அந்த ஆடியோ மெட்டீரியலாகவே தனியாகவே நல்லா இருந்துச்சு. அது படத்தில் விஷுவலாக வரப்போ இன்னும் ஒரு பிரில்லியண்டான ஒரு எக்ஸிக்யூஷனாகவே ஃபீல் ஆச்சு. அண்ட் தேவா அவர்கள் பாடிய அன்பால்னே சாங், அந்த சாங்கை படத்தில் பிளேஸ் பண்ண விட்டதும் ரொம்ப பிரில்லியண்டாக இருந்துச்சு. 2 இடங்களில் அந்த பாட்டை வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 இடமே எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆயிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ரஜினிக்கான அந்த பில்டப் சாங்கான ஜலாலி, அதுவுமே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சினிமோட்டோகிராஃபர் விஷ்ணு ரங்கசாமி தன்னோட ஒர்க்கை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு ஸ்டோரி அண்ட் டைலாக்ஸுமே அவர் தான் பண்ணியிருக்காரு. ரைட்டிங் சைட்லையும் சரி, டெக்னிக்கல் ஃப்ரண்ட்லையும் சரி, எந்த குறையும் இல்லாமல் ஒரு சிறப்பான ஒர்க்கை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். லால் சலாம் படத்தில் எதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். தமிழ் சினிமாவோட ரீசெண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, செகண்ட் ஹாஃப் டிசாஸ்டராக இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதை எப்பாடுபட்டாவது நம்ம மாற்றணும் அப்படிங்கிறத ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு செகண்ட் ஹாஃபை நல்லா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபை டிசாஸ்டராக மாற்றிருக்காங்க. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். அதுவும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்டேஜிங்கும் சரி, அடுத்தடுத்த காட்சிகளுக்கு மூவ் ஆன அந்த எடிட் பேட்டர்னும் சரி, சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவே இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ஜீவிதா, தம்பிராமையா உள்ளிட்டவர்களோட சில காட்சிகள், சில ஷார்ட்ஸில் அவங்க நடித்த விதம் ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாகவும் ரொம்ப ஓவர் ஆக்டிங்காகவும் ஃபீல் ஆச்சு. அதுவும் குறிப்பாக ஒரு சீனில் ஜீவிதா அவங்க வந்து ஒரு இந்த மிளகா வச்சுருப்பாங்க, முறம் கையில் வச்சுருப்பாங்க, அதை தூக்கி வீசிட்டு திரும்புவாங்க. அந்த ஷாட் ரொம்ப 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 ஆர்டிஃபிஷியல். இன்ஃபேக்ட் சீரியலில் கூட அப்படி யாரும் இந்த மாதிரி எடிட் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி ஒரு ஷாட் வைக்கிறதுலன்னு நினைக்கிறேன். அந்தளவு அந்த ஷாட்டை எப்படி ஓகே பண்ணாங்க அப்படின்னு கூட எனக்கு தெரியல. அந்தளவு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆச்சு. இது ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய காட்சிகள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படியே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா, நடிகர்கள் ஒரு ஆக்ஷன் கட் இந்த 2க்குள்ளே மட்டும் நடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அந்த கேரக்டரை ஒரு சில நடிகர்கள் தவிர மற்ற எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸை உள்வாங்கி நடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே உண்டாச்சு. அடுத்ததாக எனக்கு பர்சனலாக ஃபீலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு, இந்த கதைக்கு எதுக்கு நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த நெரேட்டிவ் ரொம்ப உறுத்தலாகவே இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா, படம் வந்து ஒரு இடத்துல ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு பின்னாடி போகிறாங்க, அதுக்கப்புறம் திரும்ப 6 மாதத்துக்கு முன்னாடி வராங்க, திரும்ப ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க, அப்புறம் முன்னாடி அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு லைன் சொல்கிறாங்க. இது நிறைய அந்த ஒரு விதவிதமான டைம் லைனில் கதை மூவ் ஆகிற ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணமா இந்த ஸ்க்ரீன் பிளேவை அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா, நிறைய இடங்கள்ல இந்த காம்ப்ளிகேஷனால படம் கன்வே பண்ணுற எமோஷன்ஸ் நமக்கு கன்வே ஆகவே இல்லை. அதுவும் குறிப்பாக ஒரு பிரதானமான ஒரு கேரக்டரோட மரணம், அந்த கேரக்டர் சாகிறப்போ நமக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. அவரோட அந்த எண்ணம், ஏன் வந்து இந்த ஒரு முடிவை எடுத்தார், ஏன் வந்து அவரோட மரணம் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறத நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகி நம்மளும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் டக்குன்னு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிடுறாங்க. அதில் பார்த்தா அந்த கேரக்டர் உயிரோட இருக்கார். ஸோ அவர் உயிரோடையே இருக்கிற மாதிரியான ஒரு 40 நிமிஷம் கிட்டத்தட்ட அவரோட காட்சிகளே காட்டப்படுது. அவர் அந்த 40 நிமிஷம் ஃப்ளாஷ்பேக்லையும் உயிரோட தான் இருக்கார். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட மரணம் நமக்கு ஏற்படுத்தின அந்த கனெக்ட் காணாமல் போயிடுது. இது ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய எமோஷனல் கனெக்ட் இந்த ஃப்ளாஷ்பேக் மாற்றி மாற்றி வரதுனால நமக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுது. இது இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸ்.
லால் சலாம் படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நல்ல இன்டென்ஷன் மட்டுமே நல்ல படம் ஆகாது அப்படிங்கிற அந்த யூஸ்வலான டைலாக்கை இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் நல்லா தானே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபுக்கும் வேர்டிக்டாக கொடுக்கலாம். இதை நீங்கள் எப்படி வேணால் டிரைவ் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப இமெச்சூராகவும் ரொம்ப ஒரு ஒரு சர்ஃபேஸ் லெவல்லையும் போன மாதிரி ஒரு ஃபீல். பட் செகண்ட் ஹாஃபில் டுவர்ட்ஸ் தி தேர்ட் ஆக்ட் அதில் வந்து படம் ஓரளவு ரைஸ் ஆகிருக்கு, நமக்கு ஓரளவு எமோஷனும் ட்ரிகர் பண்ணியிருக்கு. நிறைய இடங்களில் கிரிஞ்சாக ஃபீல் ஆனாலுமே ரொம்ப கன்வின்சிங்காகவே முடிச்சிருக்காங்க அண்ட் ஒரு நல்ல மெசேஜும் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால அந்த செகண்ட் ஹாஃபை நம்ம நிச்சயமாக பாராட்டலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு எபோவ் ஆவரேஜான வாட்சாக எனக்கு இந்த படம் இருந்துச்சு. ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.